மத்தேயின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், மத்தேயு 16:18, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. எல்லாரும் கர்த்தரை துதிப்பார். தேவனுக்கு மகிழ்ந்தார். நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இப்போ எல்லாரும் பேதுருவை பார்க்கும்போது பேதுருவாகவே இருக்கிறார். எல்லாரும் பேதுருவை பார்க்கும்போது பேதுருவாகவே இருக்கிறார். ஆனால் கிறிஸ்துவானவர் பேதுருவை பார்க்கும்போது சபை கட்டுற மாதிரி அவர் ஒரு கல்லாய் இருக்கிறார் என்று கண்டார். யாரா இருக்கிறாரு? கல்லாய் இருக்கிறவர். யோவான் 21:15 சொல்றாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். இந்த சபையை கற்ற கல்லை போல இருக்கிறவர்கள் யாருன்னு சொன்னால், தேவன் மேலே அன்பாய் இருக்கிறவர்கள், தேவன் மேலே அன்பாய் இருக்கிறவர்கள். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவாயாக. தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது ஞாயிற்றுக்கிழமை வந்து செய்கிற ஆராதனையில் மட்டும் இல்லைங்க. டெய்லி கிறிஸ்துவோடு வாழணும், டெய்லி கிறிஸ்துவோடு வாழணும். நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் வேதத்தை நல்லா கற்றுக் கொடுக்கணும். இன்றைக்கு கிறிஸ்துவ பெற்றோர்கள் செய்கிற பெரிய ஒரு தவறு என்னன்னு கேட்டால், தாய் தகப்பனாக வாழ்கிற அவர்களுக்கு பின்னாடி தேவன் கொடுக்கிற பிள்ளைகளை வந்து தேவனுக்கென்று வாழ வைத்து, தேவனுக்கென்று போதனை செய்து, தேவனுக்குள்ளே அவங்கள நிலைநிறுத்துறதில்லை. சில குடும்பங்களில் அவர்கள் கண் காணவே அவர்கள் பிள்ளைகள் வந்து பின்மாற்றமாக போகிறாங்க. உலகத்தில் உள்ளதெல்லாம் ஒன்றுமல்ல, என்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவ மட்டுமே எனக்கு மேன்மையானவர் என்று கருதி வாழ்ந்தால் அந்த கிறிஸ்துவ வாழ்க்கை நல்ல நிற்கும். ஆனால் கிறிஸ்துவை ஆராதித்து கொண்டே கிறிஸ்துவுக்கு மேலே ஒன்றை வேலையாக, ஒன்றை பணத்தாக, ஒன்றை செல்லாக, ஒன்றை இச்சையினால், சில மாம்ச இச்சையில் அகப்பட்டு கொண்டிருப்போமானால் கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ஸ்டாண்டர்டாக நிற்காது. அது எப்போ இருந்தாலும் ஒரு நாள் என்ன செய்யும்? பலகீனப்படும். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து என் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான்னு சொன்னார். இந்த உலகத்தை என்ன செய்யணும்? வெறுக்கணும். சொல்லுங்கள், உலகத்தை என்ன செய்யணும்? வெறுக்கணும், வெறுக்கணும். சரீரம் வந்து தற்காலிகமான வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெற்று வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஆத்மா வந்து நிரந்தரமான வாழ்க்கை பரலோகத்தில் வாழ்கிறதுக்காக இங்கே தேவனுக்கு நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஆண்டவரிடத்தில் நமக்கு அன்பு இருக்கா இல்லையான்னு பாருங்கள். ஆண்டவரிடத்தில் தேவன் சொன்ன வசனங்களை எதை கை கொண்டு வாழ்கிறோம்? தேவன் சொன்ன வசனங்களை எதை கை கொண்டு வாழ்கிறோம்? நம்ம பிள்ளைகளுக்கு எந்தெந்த வசனங்களை சொல்கிறோம்? ஆண்டவர் தான், இயேசு கிறிஸ்து தான் தேவன்னு சொல்லணும். இயேசு கிறிஸ்துவால் தான் ஞானம் கிடைக்கும், அறிவு கிடைக்கும், புத்தி கிடைக்கும், படிப்பு வரும், வேலை வரும், வாழ்க்கையில் முன்னேற முடியும். அப்போ ஆண்டவர் விரும்புகிற காரியங்களை நாம் செய்யும்போது, ஆண்டுடைய சித்தம் செய்யும்போது, ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும்போது இறக்கப்பட்டு தேவன் சகல ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார். சொல்லி கொடுக்கணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. இப்போ பிள்ளைகளுக்கு வந்து வார்த்தையினால் சொல்லி கொடுக்கறதை பார்க்கலும் பிள்ளைகள் பார்க்க
தகப்பன் தாய் என்ன செய்யணும்னா அவங்களுக்கு முன்மாதிரியாக வாழணும். முன்மாதிரி என்ன செய்யணும்? வாழணும். சாந்தமாக வாழ்ந்து காமிக்கணும், பொறுமையாக வாழ்ந்து காமிக்கணும், அன்பாக வாழ்ந்து காமிக்கணும், நன்மை செய்கிறதா வாழ்ந்து காமிக்கணும். கீழ்ப்படிதலை பிள்ளைகளுக்கு வாழ்ந்து காமிக்கணும், போதிச்சு காமிக்கணும். ஆண்டவர் சிலுவையின் மரணம் வரைந்த கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினான்னு சொல்லணும். இப்படி பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கணும். ரெண்டாவது, பிள்ளைகள் படித்தாலும் வேலை செய்தாலும் திருமணமானாலும் அவங்க குழந்தைகளை பெற்றெடுத்து தகப்பன் தாயாக வாழ்ந்தாலும் தன்னுடைய தகப்பன் தாயை விட்டு பிரிய மனமில்லாத பிள்ளைகளாக இருக்கணும். மனைவியும் வேணும், எனக்கு தகப்பனும் தாயும் வேணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். திருமணமான பிறகு புருஷன் தன் தகப்பன் தாயோட அன்பு ஐக்கியமாக இருக்கணும். புருஷனோடு வாழ வந்ததான அன்பான மனைவியாய் வாழுகிறவர்கள் புருஷனுடைய தகப்பன் தாயோடு தகப்பன் தாயாக நினச்சி வாழணும். அப்படியே மருமகனு கூட மனைவி மேலே அன்பு கூர்ந்து மனைவியினுடைய தகப்பன் தாயோட ரொம்ப சோசியலாக அன்பு ஐக்கியமாக பேசணும். நம்ம அப்பா அம்மாவுக்கு எப்படி செய்கிறோமோ அப்படி அவங்களுக்கு செய்யணும். நம்ம அப்பா அம்மாவுக்கு எப்படி செய்கிறோமோ அப்படியே அவங்களுக்கு செய்யணும். அந்த குடும்பத்தை தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். நல்ல வாய் தந்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த அன்பு இருக்கணும். பாருங்க, அன்பு இருக்கணும். இவர்கள் எல்லாரிலும் நீ என்னிடத்தில் சொல்லுங்க, இவர்கள் எல்லாரிலும் நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? அதவே இந்த கால வேளையில் நம்மிடத்தில் கேட்டால் என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? ஒரே பாயிண்டில் வாழ்ந்தால் தான் நம்ம சரியான வாழ்க்கையை பிடிக்க முடியும். ரெண்டாவது பாயிண்ட்லேயும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயும் செகண்ட் பாயிண்ட்லேயும் நம்ம வாழ்ந்துக்கிறோம்னா நிலை நிற்க முடியாதுங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி. தேவன் வெறுக்கிறத தேவனுடைய பிள்ளைகள் வெறுக்கணும். தேவன் சிநேகிக்கிறத தேவனுடைய பிள்ளைகள் சிநேகிக்கணும். தேவன் செய்யணும்னு சொல்கிறத கண்டிப்பாக செய்யணும். தேவன் செய்யாதனா கண்டிப்பாக செய்யக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கை. கிறிஸ்தவங்களாக எப்படி வேணாலும் வாழலாம். தண்ணி போட்டுக்கிட்டே கிறிஸ்தவங்களாக வாழ்கிறாங்க, சினிமா பார்த்துக்கிட்டே கிறிஸ்தவங்களாக வாழ்கிறாங்க, திருடிக்கிட்டே கிறிஸ்தவங்களாக வாழ்கிறாங்க. இந்த கரூர் சைடில் கூட ஜான்கிற ஒரு சகோதரன் ரவுடியாக இருந்து போலீஸை சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க. ஜான் பேர். கிறிஸ்துவ பேரால் எப்படி வேணாலும் வாழலாம். ஆனால் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் வாழணுங்கிறதுக்கு வேத சட்டத்திலே நமக்கு ஆண்டவர் அநேக வசனங்களை ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார். அதை நம்ம கை கொண்டு வாழணுங்க. கை கொண்டு வாழணும். புருஷன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக செய்யணும். மனைவி புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக செய்யணும். ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கணும், ஆவிக்குரிய தாயாக இருக்கணும், ஆவிக்குரிய மகனாக இருக்கணும், ஆவிக்குரிய மகளாக இருக்கணும். அதை கொண்டு வரணுங்க, கொண்டு வரணும். அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் இருக்கும்போது லாசர் ஆபிரகாம் மடியில் உட்கார்ந்து இருக்கும்போது இங்கேருந்து அவன் லாசரோ பார்க்குறான். அதே போல் ரட்சிக்கப்பட்ட தகப்பன் பரலோகத்தில் இருக்கும்போது ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் பாதாளத்தில் துடிக்கிறது அங்கேருந்து சொந்த கண்ணால் பார்ப்பாங்க. வேதனை அது நடக்கும் ஒரு நாள். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47 கடைசி வரியில், அப்போஸ்தலர் 2:47 கடைசி வரியில், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். நீ கல்லாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தரே என்ன செய்கிறார்? அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு இருக்கிறார். அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு இருக்கிறார். இப்போ சகோதரிகள் சபைக்குள்ளே வரும்போது, சகோதரிகள் சபைக்குள்ளே வரும்போது, சபைக்குள்ளே நமக்கு ஒரு ஐக்கியம் கிடைக்குது. சபைக்குள்ளே அந்த ஐக்கியத்தை நாமளே ஏற்றுக்கொள்ளணும், ஏற்படுத்தணும்.
தேவ சித்தம் செய்யணும்னு சொன்னால் சுய கௌரவத்தை சுய இஷ்டத்தை விடணுங்க. சுய இஷ்டம் சுய கௌரவத்தை விடலைன்னா தேவ சித்தம் செய்ய முடியாது. எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். சொன்னால் நான் கேட்பேன், சொன்னால் செய்வேங்கிற குணத்துக்குள்ளே வரணும். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், என்ன சொன்னாலும் செய்ய மாட்டேங்கிறது நமக்கு இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், நான் சாந்தமும் அவர் கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்தாருங்க. மனுஷனுடைய பாதங்களை தொட்டு கழுவுனாரா இல்லையா இயேசுநாதர்? அதுக்கு மேலே உலகத்தில் என்னங்க தாழ்மை இருக்குது? தாழ்மை என்ன இருக்குது? சூரியனை நம்ம சிருஷ்டித்தோமா? சந்திரன் நட்சத்திரங்களை சிருஷ்டித்தோமா? இந்த வானம் பூமியை உண்டாக்கணுமா? இந்த உணவு தானியங்கள், பல வகைகள், காய்கறி வகைகள், மீன் வகைகள், ஆடு மாடுகள் என்ன நம்மளால் உண்டானது? என்னது? எதை நம்ம உண்டாக்கணும்? நம்மளை உண்டாக்கினவரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். இதெல்லாம் நம்ம சாப்பிடுவதற்காக அவரே நமக்கு உண்டு பண்ணி கொடுத்துருக்கிறார். ஒரு டம்ளர் தண்ணி கூட கர்த்தருடைய தண்ணீர், அதுக்கு நன்றி சொல்லணும். இந்த மனுஷனை மண்ணில் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை நாசில் ஊதினாருக்கு எல்லா ஜீவராசிகளும் நாசியில் தாங்க மூச்சு வாங்குது. அதை எங்கிட்டும் திருப்பி விட முடியாதுங்க. அவர் செய்தது தான், அவர் சொன்னது தான். அவர் தான் தேவன், அவர் தான் ராஜா, அவர் தான் ராஜாதி ராஜா, அவர் தான். இவருக்கு ஒப்பனையான ஒரு ஐஸ்வர்யவான் கிடையாது, இவருக்கு ஒப்பனையான ஒரு பரிசுத்தவான் கிடையாது, இவருக்கு ஒப்பனையான ஒரு தேவன் கிடையாது உலகத்தில். இவர் ஒருவரே தேவாதி தேவனாக இருக்கிறார். பாவம் செய்யாத பரிசுத்த தேவன் இயேசு ஒருவர் மாத்திரமே. அவர் பரிசுத்தம் உள்ளவர். இயேசு யாரு? இப்போ ஆண்டவருக்கு முன்னாடி போகிறவங்கெல்லாம் யாராக இருப்பாங்க? சத்தமாக சொல்லுங்க. பரிசுத்தவான்களாக இருப்பாங்க. இந்த பாவத்தில் வாழ்ந்துக்கிட்டு தேவனை ஆராதிக்கிறவர்கள்லாம் கர்த்தரை விளையாட்டுக்கு கண்ணில் பார்க்க முடியாதுங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். லேவியராகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுக்க. லேவியராகமம் 19:2 நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் என்ன செய்யுங்க? பரிசுத்தமாயிருங்கள். இங்க சபைக்குள்ள வர்ற சகோதரர்கள், சபைக்குள்ள வர்ற சகோதரிகள் எல்லாரும் என்ன செய்யணும்? பரிசுத்தமா இருக்கணும். ஒரு தவறும் செய்யாதவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் மனிதர்கள் ஏதோ ஒன்றில் தவறு செய்து தான் தடுமாறி கர்த்தருக்குள்ள வந்திருப்பாங்க. ஒரே சொல்லுவோமா? அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். பரிசுத்தம்னா சகோதரர்கள் தனிப்பட்ட முறையில் தன்னை பரிசுத்தப்படுத்திக்கணும், சகோதரிகள் தனிப்பட்ட முறையில் தங்களை பரிசுத்தப்படுத்திக்கணும். அந்த பிசாசின் உலகத்திலிருந்து கிறிஸ்துவின் உலகத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாட்களிலே மகிமைகளை கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் வெளிப்படுவார். அவருடைய வருகையில் கண்டிப்பாக நம்ம போவோம். போகும்போது அழகை பார்த்து, படிப்பை பார்த்து, பதவியை பார்த்து, பெரிய வீட்டை பார்த்து, பெரிய லேண்டை பார்த்து, ஜாதியை பார்த்து கர்த்தர் எடுக்கிறவர் அல்ல. பாமர ஏழையாக இருந்தாலும் ஜாதி பார்க்க மாட்டார் இயேசு. பரிசுத்தம் இருந்தால் ஏற்றுக்கொள்வார். இப்போ எதுக்காக நம்ம சத்தியம் கேட்குறோம்? சொல்லுங்க. பரிசுத்தம் ஆகிறதுக்காங்க. இங்க தேவன் என்ன சொல்றாருன்னா, நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனாகிய கர்த்தராகிய நான் பரிசுத்தர். உங்கள் தேவனாகிய நீங்களும் என்ன செய்யுங்க? பரிசுத்தராயிருங்கள்.
நம்ம ஒரே பாதையில் நடக்கிறதுங்கிறதும் கர்த்தருக்கு தெரியும். நமக்கு பக்க வழி ஒன்று இருக்குதுங்கிறதும் ஆண்டவருக்கு தெரியும். எங்கே போனாலும் ஆண்டவர் பார்க்குறார். எந்த மலையில் இருந்தாலும் பார்க்குறார், எந்த தரையில் இருந்தாலும் பார்க்குறார், எந்த ரூமுக்குள்ளே இருந்தாலும் பார்க்குறார், எந்த இருட்டில் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தாலும் கர்த்தர் பார்க்குறார். பகலில் வெளிச்சத்தில் பார்க்கறது போல் அவருடைய கண்கள் இருளிலும் பார்க்குற கண்களாக இருக்கிறது. அவருக்கு மறைவாக எதுவும் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. ஒரு வேளை சொல்லுவோமா? சொல்லுங்க. என்னுடைய ஆத்துமா தேவன் எனக்கு தந்த என்னுடைய ஆத்துமா, இதை நான் கர்த்தர்கிட்ட தான் கொண்டு போகணுமே தவிர சாத்தான்ட்ட நான் விட்டுறக்கூடாது. யாருக்கிட்ட? சொல்லுங்க. என்னுடைய ஆத்துமாவே நான் சாத்தானுக்கிட்ட விட்டுறக்கூடாது, கர்த்தர்கிட்டயே கொண்டு போகணும். அப்படின்னா தேவனிடத்தில் முழு பலத்தோடு அன்பு கூறணுங்க. தேவனுக்கு பயப்படணும். வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு வேளை சொல்லுவோமா? உலகத்தில் நிறையா பேர் பெரியவர்களாக இருப்பாங்க, நிறையா பேர் பெரியவர்களாக இருப்பாங்க. பல துறைகளில் பல பதவிகளில் நிறையா பேர் பெரியவங்களாக இருப்பாங்க. இயேசுவுக்கு மேலே பெரிய ஆள் ஒருவருமே கிடையாது. எல்லாரும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் மரித்து எரித்து சாம்பலாக்கப்பட்டார்கள். கிறிஸ்து ஒருவரே மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். நான் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன். மரித்தேன் சதா காலமும், அந்நிய கண்கள் அல்ல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணால் அவரை நான் பார்ப்பேன். இந்த தாகத்தோடு தேவனுக்கு ஆராதனை செய்யணும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், 1 பேதுரு 1:15, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் எல்லாரும் பரிசுத்தராய் இருங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் நடக்க எல்லாவற்றிலும் என்ன செய்யுங்க. இதுக்கு மேலே பாருங்க, கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லாமல் தங்க பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்கிறாருங்க. நான் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்கள் என்ன செய்யுங்க, பரிசுத்தராக. நமக்குள்ள நல்ல காரியம் எது இருக்குன்னு நமக்கு தெரியும், கெட்ட காரியம் எது இருக்குன்னு நமக்கு தெரியும். ரெண்டையுமே வச்சுக்கிட்டு ஜமாளிக்க முடியாதுங்க. ரெண்டையும் வச்சுக்கிட்டு ஜமாளிக்க முடியாது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இப்போ நாம் ஆராதனை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், இதுக்கு இங்கே ஆண்டவர் ஒரு தலைமையாக ஒரு ஆள் ஏற்படுத்தி அவர் செய்கிற ஆராதனை சரியா தவறா, சகோதரி செய்கிற ஆராதனை தவறா சரியா, நீ மேல் பார்வை பாருன்னு யாரும் நியமிக்கலை. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை செய்கிற சகனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா தவறான அவரே நிர்ணயிக்கிறார். சகோதரி வாழ்க்கை சரியான அவரே நிர்ணயிக்கிறார். அவர் தான் ஆசீர்வதிக்கிறவர், அவர் தான் வருகிறவர், வருகையில் சேர்க்கிறவர். அவருடைய பார்வையில் தாங்க நம்ம எல்லாருமே வாழணும். யாருடைய பார்வையில்? சொல்லுங்க. யாருடைய பார்வையில்? மனுஷன்லாம் ஒன்றும் இல்லைங்க. மனுஷன்லாம் ஒன்றுமே கிடையாது. தகப்பனாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், ஆசிரியராக இருக்கட்டும், பிரின்சிபால் ஐயாவாக இருக்கட்டும், மாவட்ட கலெக்டர் சாராக இருக்கட்டும், முதல்வராக இருக்கட்டும், பிரதமர் ஐயாவாக இருக்கட்டும், சொல்லுவாங்க சொல்லுவாங்க சொல்லுவாங்க, கேட்கலன்னா விட்டுட்டு வேலையை பார்ப்பாங்க. யாருக்கு சொல்லி கேட்கலையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ வசனத்தை சொன்னால் கேட்குறவங்களை கடைசி வரைக்கும் நடத்த முடியுமா? கேட்காத ஆளுகளை கடைசி வரைக்கும் நடத்த முடியுமா? போன வாரத்து செய்தியில் பார்த்தோம், ஆசாரியானுக்கானாலும் சரி, நியாயாதிபதிகளுடைய வார்த்தைக்கானாலும் சரி, செவி கொடுக்காதவன் என்ன செய்ய? கொன்று போடு. இப்படியே இஸ்ரவேலில் அந்த நிந்தை நீக்கி போடுங்கன்னார். கர்த்தரே சொல்கிறார். அது கேட்காதவங்களால் குடும்பத்தில் பயங்கரமான பிரச்சனைங்க. நெருப்பை பரப்பிக்கிட்டு வாழ்ந்த மாதிரி, கேட்காத பொண்ணால், கேட்காத பையனால். அதே போல் இஸ்ரவேல் ஜனங்களை
கர்த்தர் நடத்தினார், மோசே நடத்தினார், ஆரோன் நடத்தினார். நல்ல போதனைகளை கர்த்தர் கொடுத்தாரு. கேட்கல. இப்போ மோசைக்கிட்ட சொல்கிறாரு, இந்த ஜனங்களோட கூடவே வந்தேன்னா இவங்களை நிர்மூலமாக்கிடுவேன். அதனால் உனக்கு ஒரு தூதனை உதவிக்கு தரேன், இவனை திருப்பி விட 40 வருஷம் வனாந்தரத்தில் சுற்றிட்டேன், நான் போகிறேன்ட்டு போயிட்டார். நமக்குள்ளே இருக்கிற ஆவி, சகோதரிகளுக்குள்ளே இருக்கிற ஆவி சரியாக தவறான்னு பாருங்கள். சில சகோதரிகள் உள்ள இருக்கிற ஆவி சரியாக தவறான்னு பாருங்கள். ஏன்னா வீம்பு ஆவி இருக்கும், பெருமையின் ஆவி இருக்கும், வைராக்கிய ஆவி இருக்கும், ஆணவ ஆவி இருக்கும், என்ன சொன்னாலும் கேட்காத ஆவி இருக்கும். ஆவிகள் பல வித்தியாசங்கள். ஆவின்னு ஒரு தலைப்பில் ஒரு செய்தி எடுத்தால் தான் எத்தனை ஆவிகள் வேதத்தில் இருக்குன்னு எடுக்க முடியும். எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரை துதிப்போம். நல்ல கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதம் 40:9 சங்கீதம், கொஞ்சம் வேகம் ஆடுங்க. மகா சபையிலே உம்முடைய நீதியை பிரசங்கித்தேன், என் உதடுகளை மூடேன், கர்த்தாவே நீர் அதை. அப்போ முதலாவது சபையிலே பரிசுத்தம், இரண்டாவது சபையிலே ஐக்கியம், மூன்றாவது சபையிலே நீதி. சபையில் என்ன இருக்குது? நீதி இருக்கு. சபையில் பரிசுத்தம் இருக்கு, சபையில் நீதி இருக்கு. நீதிமான் கைவிடப்பட்டதும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததை நான் என்ன செய்யலை, காணேன். பிள்ளைகள், சிறு பிள்ளைகளில் பேசும்போதே இந்த வார்த்தையை பேசக்கூடாதுப்பா, கர்த்தர் வருத்தப்படுவார், இனிமேல் பேசாத, சொல்லி வளர்க்கணுங்க, சொல்லி வளர்க்கணும். பரம்பரை கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க பாருங்க, அந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் ஒரு அன்பு, ஐக்கியம், ஒரு ஒற்றுமையே இருக்காதுங்க. ஆனால் கிறிஸ்தவங்க தான், கிறிஸ்தவ குடும்பம்தான். வசனத்தின்படி அந்த குடும்பத்தை எப்படி அமைக்கிறது, வசனத்தின்படி எப்படி மனம் திரும்பி வாழ்கிறது, வசனத்தின்படி பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறது, கரெக்டாக செய்யணுங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. 30 நாள் வீட்டுக்குள்ள துக்கமும் துன்பத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு வந்து ஆராதனை பண்ணிக்கிட்டு போய் என்ன பிரயோஜனம்? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். சோதனை 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் கடைசி வரியில், 2 கொரிந்தியர் 9:10 கடைசி வரி, உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். மகா சபையிலே நான் நீதியை பிரசங்கித்தேன். இப்போ தேவனுடைய சபையில் வந்து சகோதரிகள் நீதியை கற்றுக்கொள்ளும் போது, சகோதரிகள் நீதியை கற்றுக்கொள்ளும் போது வயலில் சொல்கிறாரு, உங்களுடைய நீதியின் விளைச்சலை நான் என்ன செய்வேன், வர்த்திக்க செய்வேன். இந்த வயலில் விளையிறத வச்சு தாங்க சகல ஜனங்களும் வாழ்கிறாங்க. ராஜாக்கள் கூட வயலின் தானியத்தினால தான் போஷிக்கப்படுறார். நீதியின் விளைச்சல். நான் சரியாக இருக்கிறேன்னா, என்னில் இருக்கிற எண்ணங்கள் சரியான எண்ணமா தவறான எண்ணமா, நான் பேசுகிற வார்த்தை சரியான வார்த்தையா தவறான வார்த்தையா? எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுன்னு எழுதப்பட்டிருக்கு. என் இருதயம் எப்படி இருக்கு? என்னுடைய இருதயம் எப்படி இருக்கு தேவனுடைய பார்வையில்? எல்லாரும் வாய் தந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்பாங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயம் சுத்தமாக இருக்கணும். சங்கீதம் 89 சங்கீதம் 89:5 கடைசி வரியில், பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மை விளங்கும். பரிசுத்தவான்களுடைய சபையிலே ஐக்கியம், பரிசுத்தவான்களுடைய சபையிலே பரிசுத்தம், பரிசுத்தவான்களுடைய சபையிலே நீதி, பரிசுத்தவான்களுடைய சபையிலே உண்மை. இந்த உண்மையினால சகலமும் நடக்குங்க. பதறி போய் 10 வார்த்தை பேசுறதை விட
நிதானமாக 2 வார்த்தை பேசி 2 வார்த்தையும் உண்மையை பேசுறது நமக்கு நல்லதுங்க. நம்ம உண்மையாக பேசுவோன்னு வீட்டாளுகளை நம்ப பண்ணணுங்க. அவர் என்ன சொன்னாலும் உண்மையை தான் சொல்லுவார். ஆனால் சபைக்கு கர்த்தரை ஆராதிக்கிற மனுஷன் உண்மையை தான் பேசுவார். அவர் பொய் சொல்ல மாட்டார். சகோதரி ஒரு காலம் பொய் சொல்ல மாட்டாங்க. அவங்க பொய் சொன்னாங்கன்னு சொன்னால் நான் நம்பவே மாட்டேன். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். சபைக்கு வருகிற ஒரு சகோதரன், கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு சகோதரனுக்கு 4 குழந்தைகள் இருக்குது. திருமண காரியங்கள் பேச உட்கார வைக்கும்போது ஒரு பாடல் ஒன்று பாட சொல்லுங்க அப்படின்னா, தம்பி பாடுனா என்ன செய்யணும்? பாடணுங்க, பாடணும். ஈசாக்குக்கு பெண் பார்க்கறதுக்காக சிவகாசி கூட்டி போயிடலாம். அந்த பெண்ணு உட்காந்துச்சு. இவர் 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரத்தை அந்த பொண்ணை வாசிக்க சொல்லுன்னார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். பாருங்க, சில அதிகாரத்தை வாசிக்கிற மாதிரி இருக்கு, சில அதிகாரம் அனுபவப்பட்டவங்களே தடுமாறி போகிற மாதிரியெல்லாம் சில வாக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு வகையில் ஆண்டவரே என்னையா அப்படின்ட்டு நான் திகைத்து போய் உட்காந்துருந்தேன். அந்த பொண்ணு ஒரு வாரி வாட்சி முடிச்சிருச்சு. எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, எனக்கு பைபிள் வாசிக்க தெரியாது. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தயவுசெய்து யோசிச்சு பாருங்க. என் பிள்ளைகளுக்கு நான் தான் கிறிஸ்துவ தகப்பேன், என் பிள்ளைகளுக்கு நான் தான் கிறிஸ்துவ தாய். கிறிஸ்துவுக்குள்ள நான் எப்படி வளர்த்துருக்கிறேன், எப்படி வளர்த்துருக்கிறேன்? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். அதை பிளான் பண்ணி செய்யணுங்க. பிளான் பண்ணி பிள்ளைகளை வளர்க்கணும். அதுதான் திருஷ்டாந்தமாக சேரும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். பரிசுத்தவான்களுடைய சபையில் உமது உண்மை வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் கடைசி வரியில், வெளிப்படுத்தல் 17:14 கடைசி வரியில், அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும். இப்போ ஆண்டவர் இயேசுவோடு கூட இருக்கிறவங்க யாரு? உண்மை உள்ளவர்கள். அவருடைய சபையில், பரிசுத்தவானுடைய சபையில் அவருடைய உண்மை விளங்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. அவரோடு இருக்கிறவர்கள் உண்மை உள்ளவர்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கரெக்டாக பிளான் பண்ணி நீங்கள் திருஷ்டாந்தப்படுத்தி வாழ்க்கை செய்யலைன்னா அது பிரயோஜனப்படாதுங்க. கிரைய சொத்துக்கும் பெரம்போக்கு இடத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. நீங்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை கை கொண்டு வாழ்கிற சரியான பரிசுத்த வாழ்க்கைக்கும் ஏனோ தானோன்னு வாழ்கிற வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க, வித்தியாசம் இருக்கு. இந்த சரீரத்தின் அழகு ஒரு நாள் மாறும், இந்த சரீரத்தினுடைய பலன் ஒரு நாள் போயிடும், பலன் ஒரு நாள் போயிடும். நம்ம படிவாசலில் ஏறி இறங்க முடியாத காலங்கள் பின்னாடி வரும். ஒரு டம்ளர் தண்ணி போய் எடுத்து சாப்பிடக்கூட முடியாத காலங்கள் பின்னாடி வரும். அதை என்னுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறான். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். சொல்லுங்க ஆமென். பிள்ளைகள் வருகையில் போயிடுவாங்க, நான் போயிடுவேன், என் மனைவி போயிடுவாங்க, என் பிள்ளைகள்லாம் வருகையில் போயிடுவாங்கங்கிற ஒரு பூரணமான நம்பிக்கை தகப்பனுக்கு தாய்க்கு வரணுங்க, வரணும். நம்ம குடும்பமே ஒயிட் வாஷ் பண்ணாமல் பெயிண்டிங் பண்ணாமல் பாலடைஞ்சு கிடக்கும்போது உன் வீட்டை ஒயிட் வாஷ் பண்ணியா, என்னையா இப்படி போட்டிருக்கோம், உன் வீட்டை ஒயிட் வாஷ் பண்ணியான்னாக்க என்னையா அர்த்தம்? இங்கே பாலடைஞ்சு கிடக்குதே, அடுத்தவங்கிட்ட வீட்டை சரிப்படுத்து, உன்னை சரிப்படுத்துன்னு நாம் எப்படி சொல்கிறது?
எல்லாரும் வாய் தண்ட ஆண்டவரை துதிப்போம். எப்படி சொல்றது? இன்னைக்கு பையன் பிறந்தா ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் ஜெபத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க. அவர் வெளியில் போயிட்டு நான் வர்ற டயத்துக்கு மேலே கொஞ்சம் லேட்டாக வந்தார். அப்போவே ஐயா வந்து உட்காந்துருக்கிறாடா, எங்கடா போனேன்? காலை தூக்கி மூஞ்சில் உதச்சி போடுவேன். ஆமாம், அந்த அம்மா சொல்லுது மகனை, 3 பிள்ளை தகப்பனை. வாய் சரியில்லைங்க, குணம் சரியில்லை, பிறந்த பிறவி சரியில்லை, வளர்ந்த வளர்ச்சி சரியில்லை, வளர்ந்தது சரியில்லை. யோசிச்சேன் நான், ஏண்டா இங்கே வந்து ஒரு வெளிப்பாடு இல்லாமல் ஜபத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறமேன்னு நினச்சேன். கிறிஸ்தவ தாங்க, மரியாதைன்னா என்னன்னு தெரியலங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. அப்புறம் அந்த அம்மா, அந்த பையன், மனைவி, 3 பிள்ளைகளை உட்கார வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஆண்டுடைய வசனத்தை பற்றி பேசினேன். ஆண்டுடைய வசனத்தை பற்றி பேசினேன். அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் ஜெபம் பண்ணிட்டு முடித்தேன். ஐயா வருத்தப்பட்டுக்காதீங்கயான்னாங்க. எதுக்குமா அப்படின்ன, என் பையனை காலை தூக்கி மூஞ்சில் உதச்சி போடுவான்னு சொல்லியிருக்கக்கூடாதியா, சொல்லிட்டேன் அப்படின்னாங்க. தரையில் ஒன்றை போட்டால் எடுத்துடலாமா, வெளியில் போட்டால் வார்த்தையை எப்படிம்மா எடுப்பேன் நீ? தரையில் விழுந்தது தரையில் காயப்படுத்தும், ஈரப்படுத்தும். ஆனால் வார்த்தையாக விழுந்தது இருதயத்தில் போய் காயப்படுத்தும். அதுக்கு என்ன மெடிசன், ஆயில்மெண்ட் போட முடியுமா? இதெல்லாம் என்னம்மா சர்ச்சுக்கு போய் என்னம்மா ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிற, முன்மாதிரியான ஒரு சாட்சியின் வாழ்க்கை வேண்டாமா அப்படின்னு. இனி நான் கரெக்டாக இருந்துக்கிறேன் ஐயா. எல்லாரும் வாய் தந்து ஆண்டவரை துதிப்போம். நல்ல வாய் தந்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். பிள்ளைகளெல்லாம் அப்படியே கிறிஸ்துவுக்குரிய பிள்ளைகளாக வளர்க்கணுங்க. கிறிஸ்துவுக்குரிய பிள்ளைகளாக வளர்க்கணும். என் சம்மந்தி ஐயா, சம்மந்தி அம்மாவெல்லாம் ஊழியக்காரவங்க, ரொம்ப அருமையான குணம் உள்ளவங்க. மேரேஜ் பண்ணி 2 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் நான் அங்கே போனதே கிடையாது. என் மகன் இங்கே திண்டுக்கல்ல தான் ஊழியம் செய்கிறாங்க. 1 வருஷம் ஆகுதுன்னா நான் அங்கே போகவே கிடையாது. என் மகன் பெங்களூரில் இருக்கிறார், போகவே மாட்டேன். எனக்கு இவர் தான் முக்கியம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். கர்த்தர் என்னை நம்பி கொடுத்த ஊழியத்தை ஒரு பாயிண்டில் தடுமாறி, ஒரு பாயிண்டில் உளறி, ஒரு பாயிண்டில் ஒன்றும் தெரியாமல் திகச்சு நிற்காமல் ஆண்டவருடைய சத்தியத்தின்படி பேசி அவருடைய பாதத்தின் பணிவிடைகளை பரிபூர்ணமாய் நிறைவேற்றுவதே என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. கர்த்தரையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஊழியத்தை விட்டு எங்கேயுமே நான் போனது கிடையாது. உண்மையாக இருக்கணும். பரிசுத்தவான்கள் சபையில் என்ன விளங்கணும்? கர்த்தருடைய, என்ன இவ்வளவு சத்தமாக சொல்லிட்டீங்க? பரிசுத்தவான்களுடைய வார்த்தையில் கர்த்தருடைய, பரிசுத்தவான்களுடைய எழுத்தில் கர்த்தருடைய, பரிசுத்தவான்கள் குடும்பத்தில் கர்த்தருடைய, அவர்கள் செய்கிற வேலையில் கர்த்தருடைய உண்மை விளங்கணுங்க. சகலத்திலும் உண்மையாக இருந்தால் உண்மையாக தேவன் ஆசீர்வதிப்பார். சகலத்திலும். எல்லாரும் வாய் தந்த கர்த்தரை துதிப்பார். தேவனுக்கு மகிமை. அன்பு தான் லட்சங்களிலும் நம்மளை கனப்படுத்தும். அன்பு, சத்தமாக சொல்லுங்க, அன்பு லட்சங்களிலும் நம்மை கனப்படுத்தும். கோபம் ஒரு இடத்துலையும் மரியாதை இல்லாமல் பண்ணிடணும் நம்மளை. யாரை கோபிக்கிறவங்களோ அன்னையிலேருந்து அவங்க எதிரியாக மாறிடுவாங்க. யாரை கோபிக்கிறோமோ அவங்க எதிரியாக மாறிடுவாங்க. யாரை கோபிக்கிறோமோ அவங்க எதிரியாக மாறிடுவாங்க. சத்துருக்கள் கோபத்தில் நிறையா உருவாகுவாங்க. அன்பில் உயிரை கொடுக்கக்கூடியதான சொந்தங்கள் நமக்கு உண்டாகும்.
எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், சீமோனே இவர்களிலும் நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? இப்போ நம்ம எத்தனை பேர் தேவனிடத்தில் அதிக அன்பாக இருக்கிறோம்? எத்தனை பேர் அன்பாக இருக்கிறோம்? மகன்கிட்ட அன்பு காமிச்சிருந்தா, மகள்கிட்ட அன்பு காமிச்சிருந்தா நம்மளை விட்டுட்டு போவாங்களா? ஏன் பிள்ளைங்க வீட்டை விட்டு போனால் போதும்டா சாமின்னு நினைக்கிறாங்க? தகப்பனுடைய ஆதரவு இல்லாமல், தாயினுடைய ஆதரவு இல்லாமல் பிள்ளைகளை அப்படியே செக்கில் விழுந்த எண்ணெய் பருப்பு மாதிரி பிள்ளைகளை வீட்டில் வச்சு நசிக்க, அட்டைக்கு ஒடுக்கி நெருக்கி முறித்து நொறுக்கி நடத்துறதுனால தான் எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நடத்துறதுனால அனுபவம் பெற்றவர்களுக்குள்ளேயே சில நேரத்தில் தடுமாற்றங்கள் ஆகிடும். சிறு பிள்ளைகள் என்ன செய்வாங்க? பலதில் விழுந்து பலதில் யோசித்து தான் அவங்க வளர்ந்து மெதுவாக வருவாங்க. அதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். என்ன மாதிரியே இருக்கணும்னு சொன்னால் முடியாது. அந்த அந்த ஏஜ் வரும்போது அவங்க இருப்பாங்க. ஏஜ் வரும்போது இருப்பாங்க. என்னுடைய மகன் நம்பரை உங்ககிட்ட கொடுக்குறேன். என் மகனுக்கு 40 வயசு ஆகுது. ஃபோன் பண்ணி கேளுங்க, உங்கள் அப்பா என்னைக்காவது உன்னை கோச்சிருக்கிறார் ஐயான்னு கேளுங்க. இல்லைன்னு தான் சொல்லுவார். இல்லைன்னு தான் சொல்லுவார். என் மகளும் கேளுங்க. என் மருமகன் அடுத்த வாரம் பாடலுக்கு வருவார். கேளுங்க நீங்கள் நேரடியாக. நீ திருமணம் பண்ணி 20 வருஷம் ஆச்சு, உன்னை கோச்சிருக்கிறாரா உன் மாமனாருன்னு? கோவிக்கவே மாட்டாங்க. ரட்சிப்பு அதுதாங்க. ரட்சிப்பு அதுதான். அன்பு வரும்போது சிரிக்கிறதும், கோபம் வரும்போது முறைக்கிறதும், அதிக கோபம் வந்தால் அடிக்கிறதும். ஒரு சகோதரி 2 மணி நேரம் 3 மணி நேரம் சமையல் பண்ணி சமைச்சு சாப்பாட்டை கொண்டு போய் வீட்டுக்காரருக்கு முன்னாடி வச்சு தண்ணியெல்லாம் வச்சு சாப்பிடுங்கன்னு கொடுக்குறாங்க. கொஞ்சம் லேசாக காரம் கூட போயிடுச்சு. இந்த சாப்பாட்டை எடுத்து தட்டோடு தன்னுடைய மனைவி மேலே அடித்து அப்படியே அந்த குழம்பு கண்ணு காது மூக்கெல்லாம் ஒளிவி எரிச்ச தாங்க மாட்டாமல் தண்ணியை போய் மூண்டு தலையோடு ஊற்றி அந்த காரத்தை ஆற்றிக்கிட்டு இருந்தாங்களாம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மனுஷன் எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். முதல்ல கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னு அறியாமல், கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழணும்னு தெரியாமல், கிறிஸ்தவ வசனத்தை எப்படி கை கொள்ளணும்னு தெரியாமல், கிறிஸ்துவுக்கு எப்படி ஆராதனை செய்யணும்னு தெரியாமல் சும்மா சபைக்கு வந்து அப்படியே வாக்கிங் மாதிரி எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். வாக்கிங் மாதிரி. என் மகன்கிட்ட பேசுகிறேன், மருமகள்கிட்ட பேசுகிறேன் ஃபோனில். சில நேரங்களில் மருமகளே அடிக்கும் எனக்கு. என்னப்பா எப்படிப்பா இருக்கிற? நல்லா இருக்கப்பா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கிறப்பா. மகளை கொடுத்துறது தான் மருமகன்கிட்ட பேசி அன்பாக இருக்கணுங்க. மகள்கிட்ட பேசுகிற மாதிரியே. நேற்று சாயங்காலம் 8:30 மணிக்கு ஜபாவுக்கு ஃபோன் அடித்து பேசினேன் நான். பக்கையும் பண்ணுறது எண்ணத்தில் கூட வரக்கூடாது, வார்த்தையில் கூட வரக்கூடாது, கிரிகளில் கூட வரக்கூடாதுங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான். தேவனுக்கு மகிழ்ந்தார். ஒரு பொறுப்பான தகப்பனாக இருக்கணும், ஒரு பொறுப்பான தாயாக இருக்கணும், எல்லாத்தையும் அனுசரித்து சகித்து மெதுவாக நடத்துகிறவங்களாக இருக்கணும். 40 வயசு மகனை எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஒரு நாள் என் மகனை நான் கோவிச்சது கிடையாது. எப்படி வாடாங்கன்னு நான் சொன்னதே கிடையாது வாழ்க்கையில். சத்தியமாக. பாய்யா என்ன வேணும் சொல்லுப்பா. தெய்வீக அன்புங்க. எது சொல்லுங்க? தெய்வீக அன்புங்க. அது
வளர்ச்சி இல்லாமல் இருந்தால் கவலை இல்லை. இன்றைக்கு நாம் வளர ஆரம்பிக்கணும். வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கணும்? எபேசியரின் புஸ்தகம் எபேசியர் 4ஆம் அதிகாரம், கொஞ்சம் வேகமாடுங்க. எபேசியர் 4:11 மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும்